என்ன வீடியோ பண்ண போறோம் பாத்தீங்கன்னா, நிறைய பேர் கேட்ட ட்ரூ ஸ்டோரி ஆஃப் ராட் அந்த கேம் தான் பார்க்க போறோம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போலாம். சோ ஓகே, இந்த கேம் எப்படி ஸ்டார்ட் பண்ணதுன்னா, ஈவன் இருக்காங்கல்ல, அதாவது ராடோட அம்மா, அவங்க தான் வந்து இந்த கேம் சீரிஸ்ல காமிச்சிருப்பாங்க. சோ இப்ப பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஈவன் அதாவது ராடோட அம்மா, அவங்களுக்கு கல்யாணமே ஆகல. ஏன்னு கேட்டீங்கன்னா, அப்ப எப்படி ராட் பிறந்தா அப்படின்னு தானே கேக்குறீங்க. சோ இப்ப நான் அந்த கதைக்கு தான் வர போறேன், எப்படி ராட் பிறந்தானே. சோ ஈவன் அவங்க வந்து ஒரு கண்ட்ரில தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்ப அவங்க வந்து பாத்தீங்கன்னா நன்னே கிடையாது. அப்ப அவங்களுக்குன்னு ஒரு ஹஸ்பண்ட் இருந்தாங்க. அது வந்து பாத்தீங்கன்னா ஜோசன் சுலிவேனி கிடையாது, அவங்களுக்கு ஆல்ரெடி வேற ஹஸ்பண்ட் இருக்கு. சோ நீங்க அந்த கண்ட்ரில பாத்தீங்க வச்சுக்கோங்களேன், ஒரு குழந்தை இருந்தா, அது ராட் கிடையாது, அவங்க கேர்ள் சைட். அவங்களோட பேர் வந்து அலெக்சா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கண்ட்ரில அவங்களுக்கு ஒரு குழந்தை இருந்திருக்காங்க. அப்புறம் ஒண்ணு நடந்துச்சு. ஈவனோட பொண்ணும் சரி, ஈவனோட ஹஸ்பண்டும் சரி, அந்த எபிக் வார்ல இறந்து போயிட்டாங்க. சோ அதுக்கப்புறமா அந்த கஷ்டத்தை தாங்க முடியாம அவங்க பொண்ணு ஞாபகமும் அவங்க ஹஸ்பண்ட் ஞாபகமும் வந்து அவங்க ரொம்ப ஒரு சேட் ஆயிட்டாங்க. அதனால ஈவன் என்ன பண்றாங்கன்னா, அந்த கண்ட்ரியை விட்டுட்டு வேற ஒரு கண்ட்ரிக்கு போறாங்க. சோ அவங்க வந்து ஒரு ஸ்கூல்ல வந்து பாத்தீங்கன்னா டீச்சரா வேலை செய்யறாங்க. சோ அவங்க ஒரு ஸ்கூல் டீச்சரா தான் இருக்காங்க. அதனால அவங்க குட்டி குட்டி பசங்களா இருப்பாங்களா, அவங்க எல்லாத்தையும் பார்க்கும் போது அவங்களோட தன்னோட பொண்ணோட ஞாபகமா தான் வருது. சோ அவங்களுக்கு என்ன பண்றது தெரியாம அவங்க வந்து பிளாக் மேஜிக் அது பண்ணிருக்காங்க. அந்த பிளாக் மேஜிக்க கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கிட்டு இருந்தாங்க. நீங்க ஈவன் 2ல பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஒரு புக்கு வச்சுக்கிட்டு ரொம்ப சூனியம், கருப்பு சூனியம் அது பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஈவன் 2ல நிறைய பசங்க கடத்தி புதைச்சி வச்சிருப்பாங்க அந்த சர்ச்ல. சோ இதெல்லாம் ஏன்னா அந்த ஸ்கூல்ல அவங்க பசங்களை பிளாக் மேஜிக் பண்ணி எக்ஸ்பெரிமெண்ட் தான் ஒண்ணு, அவங்க வேணும்னே கொள்ளல. சோ அவங்க வந்து பிளாக் மேஜிக் பண்ணிட்டு பிளாக் மேஜிக் எல்லாம் கத்துக்கிட்டு நசரத், அதாவது இந்த பிளாக் மேஜிக் எல்லாம் சொல்லுவாங்கல்ல, அவங்களுக்கு சாமி அவரை வந்து ஸ்பான் பண்ணிட்டு இவன் வந்து கேக்குறாங்க, என்னோட பொண்ணு இருந்துட்டா என்னால அதை மறக்கவே முடியல அப்படின்னு கெஞ்சி கேக்குறாங்க. அப்புறம் தயவு செஞ்சு என்ன பிரெக்னன்ட் ஆட்டு அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு என்ன சொல்றாங்கன்னா நசரத், என்னது உன்னை பிரெக்னன்ட் ஆகணுமா, சரி ஓகே நான் உன்னை பிரெக்னன்ட் ஆக்குறேன், ஆனா அதுக்கு ஒரு நீ இது பண்ணணும், நீ இந்த ஸ்கூல்ல. அப்புறம் நசரத் என்ன சொல்றான்னா, நீ வந்து ஒரு ஈவன் நன்னா வாழணும்னு சொல்லியிருக்காரு. சோ இவ்வளவு நாளா ஸ்கூல்ல ஒரு டீச்சரா வேலை செஞ்சிருக்கும் போது டக்குனு நன்னன் மாற சொன்னா அவங்களுக்கு எப்படி இருக்கும், அதே ஃபீலிங் தான் நன்னுக்கு வந்திருக்குது. சோ இப்ப பாத்தீங்கன்னா அது ஈவன் ஓகே சொல்லிட்டோன்னே நசரத்தா அது கேட்ட அந்த பிள்ளைய பிரெக்னன்ட் ஆக்கி கொடுத்துருச்சு. இல்ல கொடுத்துட்டாரு. பட் ஈவன் வந்து சந்தோஷமா இருந்தாங்க, அவங்க சொந்த பொண்ணு தான் திரும்பி வந்திருக்காங்கன்னு. பட் அந்த பிள்ளை பிறக்கும் போது தான் தெரியுது அது வந்து ஒரு கேர்ள் சைடு கிடையாது, பாய் சைடுன்னு. அந்த பிள்ளை பேரு தான் ராட். அப்புறம் ஈவன் எனக்கு வந்து ஒரு கன்ஃபியூஷன், நான் ஒரு பொண்ணு தானே கேட்டேன், எனக்கே பையனை கொடுத்தீங்கன்னு. சோ அதுக்கு நசரத் என்ன சொல்லியிருக்காருன்னா, இது ஒரு பையன் தான், ஆனா அது இது ஹார்ட்குள்ள இருக்குதுல, அதுதான் உன் பொண்ணுன்னு. அப்புறம் நசரத் இன்னொரு கண்டிஷன் போடுறாரு, நீ நல்லா இருக்கணும், பையனை வந்து நீ பார்க்கவே கூடாதுன்னு. சாரி கைஸ், சாரி, அந்த ராட வந்து வளர்க்க கூடாதுன்னு சொன்னாரு, நான் இது பார்க்க கூடாது சாரி. அதுக்கும் ஈவன் வந்து ஒத்துக்கிறாங்க. சோ ஈவன் வந்து ராடுக்கு என்ன தெரியுமா பேர் வைக்கிறாங்க, அவங்களோட பொண்ணோட பேர் என்ன சொல்லு, அலெக்சா, அந்த பேர் வைக்கிறாங்க.
சோ ரோடு வந்து நீங்க நினைக்கிற மாதிரி ஸ்கூல்ல ஐஸ்கிரீம் 1 2 3 போட்டிருப்பாங்க பாத்தீங்களா, ரோடு வந்து ஸ்கூல்ல உடைக்கிற மாதிரி போட்டிருக்காங்க பாத்தீங்களா. அப்ப ரோடு ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருந்தாரு. சோ இவன் வந்து பாத்தீங்கன்னா தன் பிள்ளைய வந்து வளர்க்கூடாது நஜரத் வந்து ஒரு கட்டாயம் போட்டாரு பாத்தீங்களா. அதனால இவன் என்ன பண்றாங்கன்னா அந்த ஊர்ல இருக்கிற ஃபேமஸான ஒரு ஐஸ்கிரீம் செல்லர் அவர்கிட்ட கொண்டு போய் ரோட குடுக்குறாங்க. சோ ஒண்ணு சொல்ல மாட்டேன், அவர் வந்து ரோடுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்டெப் ஃபாதர். அவர் உண்மையில அப்பா கிடையாது, ஆனா அப்பா மாதிரிதான். சோ அவர் வச்சுதான் ஈவன் ரோட வந்து வளர்க்க சொன்னாங்க. அந்த டைம்ல ரோடு ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ்ந்தான். அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அவர் கொடுக்குற ஐஸ்கிரீம் எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு. ஏன்னா அவரு ஒரு ஐஸ்கிரீம் செல்லர். சோ அந்த ஐஸ்கிரீம் செல்லர் ஒரு பேர் சொல்ல மாட்டேன், அவரோட பேர் தான் ஜோசப் சுலிவியன். சோ அப்புறம் தான் ஒரு சம்பவம் நடந்திருக்குது. ஜோசப் சுலிவியன் இருக்காரு ரோட அப்பா, அவரு தூங்கும் போது ரோடு போய் அவரோட ஐஸ்கிரீம் எடுத்து சாப்பிட்டுருக்கான். அவரோட உடம்புல நிறைய சேஞ்சஸ் வந்துச்சு. ஸ்லிம்மா அழகா எலும்பா இருந்தவரு அந்த ஐஸ்கிரீம் சாப்பிட்டா அவ்வளவு குண்டா இருவாரு, யாருக்குமே தெரியாது அந்த ஜோசப் சுலிவியனை தவிர. சோ அதுக்கு அடுத்த நாள் அவன் ஸ்கூலுக்கு போகும்போது அவனை ஸ்கூல்ல எல்லாம் கிண்டல் பண்றாங்க. ஏ குண்டா, ஏ தடியா, ஏ எருமை மாடு மாதிரி வளர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்றாங்க. சோ அதனால ரோடு வந்து அவங்க அப்பாட்ட போய் கேக்குறாரு, நேத்து எனக்கு என்னப்பா ஐஸ்கிரீம் கொடுத்தேன்னு. அவர் சொன்னாரு, நீ ஏன் ஐஸ்கிரீம் எடுத்து சாப்பிட்டேன்னு. ஓ அப்ப அந்த ஐஸ்கிரீம் என்ன கலக்கிறீங்கன்னு கேட்டாரு. அது ஒரு ஃபேட் ஐஸ்கிரீம்னு சொன்னாரு. சோ அவன் வந்து ஈவன் அதாவது அவங்களோட உண்மையாமா அவங்ககிட்ட போய் சொல்றான், வந்து எங்க அப்பா வந்து இந்த மாதிரி ஐஸ்கிரீம் கொடுத்துட்டாருன்னு. ஐ எம் சோ சாரி கைஸ், எனக்கு தெரியாது. இந்த ரோடு வந்து அவங்க அப்பாட்ட போய் சொல்லவே இல்லை, அந்த குண்டாயிட்டது எதிரான குண்டான்னு சொல்லவே இல்லை, அவருக்கும் தெரியாது, அவங்க விட்டுட்டாரு. பட் ரோடுக்கு ஈவன் விட ஜோசப் சுலிவியனை தான் ரொம்ப பிடிக்கும். இந்த பாயிண்ட் நீங்க நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ரோடு வந்து சின்ன வயசுல இருந்து ஈவன் கூட வளரல, அவரு ஜோசப் கூட வாழ்ந்தாரு. அதனால இந்த விஷயம் வந்து ஈவன் எனக்கு தெரிய போகுது. நம்ம பிள்ளை வந்து குண்டாயிட்டான், அவன் ஸ்கூல்ல எல்லாம் கிண்டல் பண்றாங்க ஜபி குண்டுன்னு. அதனால இந்த விஷயம் ஈவன் எனக்கு போனனால ஜோசப் மேல செம்ம காண்டாயிட்டாங்க ஈவன். என் பையனை ஒழுங்கா பார்த்து போட அப்படின்னு சொன்னா என் பையனுக்கு ஐஸ்கிரீம் கொடுத்தா நான் குண்டாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு பெரிய கோவம் ஒண்ணு வருது. சோ அதனால பிலிப்பியா தெரியுங்க ஐஸ்கிரீம் சிக்ஸ்ல நீங்க பார்க்கலாம், அவங்கள சொல்லி ரோட வண்டியை விட்டு ஏற்றிருப்பாங்க, அவங்களுக்கு தெரியுங்களா. சோ ரோடு இருக்கிற பாத்தீங்கன்னா அது சின்ன வயசு ஸ்லிம்மா அழகா இருந்தேன்ல, அது வந்து நீங்க ஐஸ்கிரீம் ஃபைவ்ல பார்க்கலாம். சோ ஈவன் ஜோசப் அந்த மாதிரி சாவடிச்சனால ரோடு ஈவன் மேல செம்ம கோவமாயிட்டான். இவ்வளவு கோவமானவங்கன்னா அவங்களோட பார்த்து பார்த்து அவர்தான் வளர்த்தாரு. ஸ்கூலுக்கு போயிட்டு துண்டு ஒரு ரோடு சொல்லுது, என்னதான் அவரு என்ன குண்டாக்கு இருந்தாலும் அவரு என்னுடைய அப்பா, நீ ஏன் ஏமா இருந்தாலும் நீ ஏன் அவரை சாவடிச்சு அப்படி கேட்டிருக்காரு. சோ பாத்தீங்கன்னா தன்னை தானே ஒதுங்கி இருக்கிறதால ஈவன் நான் விட்டு ஒதுங்கி இருக்காரு. சோ அது பாத்தீங்கன்னா ஈவன் எனக்கு ரொம்ப இதுவா இருக்கு. சோ ரோடு அப்பா பாத்தீங்கன்னா அவங்க ஃபேமஸ் ஐஸ்கிரீம் சொல்ல அவர் என்ன பண்ணுவாரு பாத்தீங்கன்னா மண்டையில ஒரு இது ஐஸ்கிரீம் மண்டை மாதிரி போட்டிருப்பாரு. அதே மாதிரி மாஸ்டர் ரோடும் போட்டுட்டு அவரும் அதே மாதிரி குண்டா இருக்கிறவங்க கடத்த ஆரம்பிக்கிறாரு. சோ அந்த சோ அவன் ஐஸ்கிரீம் விற்கிறது சாதாரணமான அந்த ஏரியால யார் நல்லா குண்டா இருக்கிறாங்களோ அவங்களதே கலாரிக்கிறான். என்னை குண்டு அடிச்சு நீ குண்டா ஐஸ்கிரீம் எடுத்து கொடுத்து அவங்க சாப்பிட வச்சு குண்டா. சோ அதனால ஈவன் பாத்தீங்கன்னா வருஷம் அவங்க பர்த்டே லெட்டர் அனுப்பிக்கிட்டே இருப்பாங்க, என்ன மன்னிச்சிரு பாருனால ரோடு இதுக்கும் ரிப்ளை பண்ண மாட்டான். அதனால ஐஸ்கிரீம் சாங் எண்டிங்ல ஈவன் ரோடு தேடி வர மாதிரி வச்சிருப்பாங்க. நீ என்ன பார்க்க வரனா என்ன நாங்க பார்க்க வரேன்னு சொல்லிட்டு ஈவன் ஐஸ்கிரீம் ஃபேக்டரிக்கு வராங்க. அதோட எண்டிங் ஆயிடுச்சு. இது பார்ட் 1 பார்ட் 2 வேணா மறக்காம கமெண்ட் சொல்லுங்க. ஓகே गाइस, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. உங்களோட